தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் பகுதியிலிருந்து பல்லாவரம் செல்லும் பிரதான சாலையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக குழாய்களை இணைக்கும் பணி நடைபெற்று வருவதால் சாலைகள் குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் உள்ளன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, தற்போது அந்த பகுதி சாலையினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரத்திலிருந்து பம்மல் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை என்பது நீண்ட நாட்களாகவே குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. இந்த சாலையில் பாதாள சாக்கடை பணிகளானது, குழாய்கள் அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. ஆனால் இதுவரை இந்த சாலையை சரி செய்யும் பணிகளானது நடைபெறாமல் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய காலை 8 மணி முதல் சுமார் 11 மணி வரை இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய மக்கள் என்பது மிகவும் சிரமத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக ஒரு குறுகிய சாலையாக, ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் காலை நேரங்களில் 2 பொக்லைன் கொண்டு இந்த வேலைகளை செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையின் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே நாம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த சாலை எத்தனை நாட்களாக இது போன்று குண்டும் குழியுமாக இருக்கிறது? 2 மாசமா இந்த ஜனங்க போக்குவரத்து ரொம்ப வேதனைப்படுறாங்க சார் மேடம். அது எப்படி பண்ண, நேற்றுக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே போட்டோ கூட எடுத்து ஒன்னும் பண்ண முடியல அவங்களால. பப்ளிக் ஒர்க்கிங் டேல 8 மணிக்கு போற நேரத்தில், ஸ்கூலுக்கு போற நேரத்தில் வேலை செய்யறாங்க. இந்த பாருங்க, இப்போ கூட பாருங்க எப்படி இருக்குது. இதுவே வேலை செய்யறப்போ எவ்வளவு கஷ்டமாக தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப தவறி கீழே வந்து நாங்க அமுச்சு வச்சு தூக்கி அமிச்சோம். என்ன செய்ய முடியும்? இது சீக்கிரமா பண்ண போறோம். அகலப்படுத்தினாங்க 10 வருஷம் சொல்லி ஒன்றும் அகலப்படுத்தலை. அது என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் செய்ய நல்லா இருக்கும் மேடம். தொடர்ந்து இந்த சாலை குண்டு குழியுமா இருக்கு. மழை காலங்களில் எப்படி இந்த சாலையை பயன்படுத்துறீங்க? மழை காலத்துல ஆட்டோ ஓட்ட முடியாது. நான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் பணத்துட்டு ஆட்டோ ஓட்டுறேன். இப்ப இந்த 2 மாசமா பம்மல்ல இருந்து பல்லாவரத்துக்கு போக முடியல. பப்ளிக்கே கஷ்டப்படுறாங்க. அது அனாமத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்குது. லாக் பண்ணிட்டாங்க ரோடியை. இப்ப நான் ஒரு 100 அடி போட்டு வரேன். பப்ளிக் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு போக முடியல. குழந்தைங்க பள்ளிக்கு போக முடியல. மெயினா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. அந்த டைம் கரெக்டாக வேலை செய்யறாங்க. நம்ம டைமுக்கு வேலை செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் வேலை மந்தமாக நடக்குது. ஆனால் இப்போ இந்த நேரத்துக்கு காவல்துறை கண்டியில் எங்களால் வேலைக்கு போக முடியாது. அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. காவல்துறை ரொம்ப அவங்களை பாராட்டுறாங்க. நல்ல விஷயம் தான், அது தப்பு கிடையாது. ஆனால் வேலை மந்தம் போயிங்குது. ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு. எங்கள் ஆட்டோ நிறைய பாதிப்பாகுது. போலீஸ்காரங்க இல்லைன்னா இங்கே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது மேடம். இது வந்து 1 மாதம் மூடி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ரொம்ப ஜனங்க இப்போ பாருங்க, இப்போ ஒர்க்கிங் டேல இந்த வேலை செய்கிறாங்க. இது எப்படி இப்போ ஜனங்க எப்படி போக முடியும்? இதை நைட்டில் கூட வந்து வேலை பார்க்கலாம். நைட்டு வேலை செய்ய முடியாதுயா? தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் என்பது நீண்ட நாட்களாகவே குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. எனவே உடனடியாக தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சாலையை சீர் செய்து மக்கள் பயன்படும் வகையில் கொண்டு வர வேண்டும் என்பதே பகுதி மக்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. பாலவே, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.